சண்டே அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு நெக்ஸ்ட்டு 1 வீக்காக வெஜிடபிள்ஸு மாவு அது இதுன்னு ப்ரீப்ளான் பண்ணுறதெல்லாம் போகும். எனக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்ம பிஸியாக இல்லைனாலும் லைஃப் ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணது கோவிட் 2020. ஒரு 12 இயர்ஸ் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். லைஃப் நல்லா தான் போயிட்டுருந்தது. கோவிட் 2020ல் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பேன்க்ரியாஸில் ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்கார முடியல. நிறைய டெஸ்ட்டு, ஸ்கேனு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக இது வந்து க்யூர் பண்ண முடியாது, ஆனால் சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கு மேலே நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ப்ரைவேட்டாக இசேவை ஐடி வாங்கி இந்த 5 இயர்ஸாக அது போயிட்டு இருக்குது. நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படியே லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட பொட்டிக் ஷாப்பும் தனியாக ஓப்பன் பண்ணேன். ரெண்டுத்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டாஃப் யாரும் அப்பாயிண்ட் பண்ணல. வர கஸ்டமர் கூட ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, எப்படி உங்களால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட்டாக ஆஃபீஸ் போகும்போதும் சரி, இப்போ இசேவை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போதும் சரி, எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னது வேண்டாம் அப்படின்னு தான். ஆனால் நம்ம வந்து எப்பயுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு மென்டலி, ஃபினான்ஷியலாக நிறைய டென்ஷன் இருக்கும். நம்மளும் மேற்கொண்டு நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடாது. அவங்களுக்கு அதுவே ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகி நமக்கு லைஃப்பில் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டு. ஸோ பெரிய அளவில் எதுவும் ரொம்ப ஏர்ன் பண்ணல அப்படின்னாலும் நம்மளோட தேவைகளையாவது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லா உமன்ஸுமே ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு விஷயம். நம்ம பண்ணுறது சின்ன விஷயமோ இல்லை பெரிய விஷயமோ, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம போடுற எஃபோர்ட் கண்டிப்பாக ஒரு நாளும் வீண் போகாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஹெல்த்து நல்லா இருக்க வரைக்கும் நம்மளால் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றத டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு வீடியோவாக எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ஃபேமிலியிலையோ இல்லை ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஹெல்த்லேயோ ஏதோ ஒரு டவுன்ஃபால் ஆகும். நம்ம அதிலே நின்றுடாமல் எப்படி மூவ் ஆன் பண்ணி வரணும் அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து ஒரு 2 பேராவது இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இருக்கிற உமன்ஸ்லாம் ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சக்சீட் ஆகுறாங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை கேட்குற எல்லாருக்குமே 1% மைண்டு சேஞ்ச் ஆகும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் see you.